எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளி ஒரு சாத்துக்குடியில் ஊற வச்சுட்டு, மிக்சியில் அந்த இதை புளியை போட்டுட்டு ஊற வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டு அதை வடிகட்டுறதுல வடித்து எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் மீதி இருக்கிற புளி தண்ணியை மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த சக்கையெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுட்டு திரும்பி அதே தண்ணியை ஊற்றி இந்தளவு சக்கை வர்ற அளவுக்கு நல்லா மிக்சியில் போட்டு தண்ணியை ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தனியாக நம்ம எடுத்து வச்சாச்சு, மீன் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்தளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு உப்பு போட்டுட்டு ரசப்பொடி போட்டுட்டு அந்த ரச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தக்காளி அப்புறம் பூண்டு இடித்து அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா